ஆங்கிலேயன் இட்ட அடிக்கல் ஆண்டுகளாயினும் அசையவில்லை. அன்னை மொழியில் தோன்றிய கல்வியின் படிக்கல் 1000 மொழிகள் கற்பினும் ஓய்வதில்லை. பாண்டிய நாட்டு வைகையில் நீர் வற்றினாலும் கூட நிற்காமல் நீந்திக் கொண்டிருக்கும் ஓர் பெண்மணி அதன் உழைப்பை பார்த்து விருதளிக்க காத்து கொண்டிருக்கிறது இந்திய விண்மீன். இதன் சேவையை கடிகாரத்துடன் ஒப்பிட்டேன். இங்கு பல முட்கள் சுழல்வதைக் கண்டு வியந்தேன். தமிழே எனது மொழி, இனி அதன்படியே எனது வழி என தமிழ் அமுதை எங்கள் காதினால் சுவைக்கச் செய்த தமிழ்துறை. உணர்வோடு பேசினால் அவன் தமிழினம். உலகெங்கும் பேசக்கூடிய ஒரே மொழி அது ஆங்கிலம் என எங்கள் செவிகளுக்கு ஆங்கில விருந்தளித்த ஆங்கிலத்துறை. கடந்த கால தவறுகளை எதிர்காலத்திற்கு வரவிடாமல் தடுக்கும் தடைக்கல்லாக இருந்து வரலாறு படைக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்றுத்துறை. பூஜ்ஜியத்தில் தொடங்கிய எங்கள் பயணம் முடிவில்லாமல் ஓடும் நிலையில் எங்களுக்கு இணையாகவும் இணைக்கோடுகளாகவும் வரும் கணிதத்துறை. நாங்கள் என்னதான் வேறு சிந்தனையில் இருந்தாலும் வேறின மின்னூட்டங்கள் தான் ஈர்க்கும் என ஈர்ப்பு விசையை செலுத்தி எங்களை கவரச் செய்த இயற்பியல் துறை. எங்கள் கவலை என்னும் CO2வை வெளியேற்றி அறிவு எனும் O2வை உட்செலுத்தி எங்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்கும் வேதியியல் துறை. பாடத்தில் வரும் மலர்களைப் போல எங்களது முகமும் மலரும் அளவிற்கு எங்களை தாவர உலகிற்கே அழைத்துச் செல்லும் தாவரவியல் துறை. நாங்கள் நோயற்ற மனிதர்களாகவும் நோய் தீர்க்கும் மருத்துவர்களாகவும் வாழ உடலுருகி உழைத்து கொண்டிருக்கும் விலங்கியல் துறை. பள்ளி கூடாரங்களிலிருந்து வெளியேறிய எங்கள் மனங்களில் புதுமனை புகுவிழா நடத்திய மனையியல் துறை. மேலும் நாங்கள் கை கட்டும் தொழிலாளர்களாக அல்லாமல் கட்டளையிடும் தொழிலதிபர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கும் வணிக நிர்வாகவியல் துறை. இத்துடன் சாதி மத வேறுபாடின்றி சமுதாயத்தின் சிக்கல்களை நிறுத்தி எதிர்கால தேவைகளை உணர்த்தி ஏற்ற தாழ்வுகளை கடத்தி அறிவையும் செறிவையும் நமக்குள் புகுத்தி ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் புவியியல் துறை, பொருளியல் துறை, வணிகவியல் துறை, கணினி அறிவியல் துறை மற்றும் கணினி பயன்பாட்டியல் துறை. மேலும் உடலை வருத்தி உணர்வுகளை கடத்தி வெற்றி வாகை சூடும் விளையாட்டுத்துறை. வெறும் புத்தக புழுவாக இருந்து விடாமல் நாட்டு நலனில் அக்கறை செலுத்தி எக்கரைக்கும் செல்லும் ஒரு கூட்டம். அதுதான் நம் நாட்டு நலப்பணி திட்டம். பெண்ணின் வலிமை என்ன என்ற கேள்விக்கு நமக்கு கிடைத்த ஒரே விடை நமது தேசிய மாணவர் படை. இத்தனை முட்களும் சுழல நாட்கள் நகரவில்லை. இருட்டில் இருந்த நமது வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி நகரவே வயதான போதும் வடிவத்தில் மாற்றமின்றி பற்றிய வைகை கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் மீன். அதுதான் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் கலைக்கல்லூரி எனும் பெண்மீன்.